உறவுகளே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த பைரவர் கோயிலுக்கு போயிருக்கோம். தேங்காய் தீபம் பயங்கரமாக இருக்குது. கூட்டம் எக்கடி செக்கடி. அது நல்லா இருக்குது. நல்லா போய் பார்க்கலாம். நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் நோய் நொடிகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோயிலும் பயங்கரமாக அவங்க உள்ளே விஷயம் பண்ணுற அளவுக்கு எல்லாத்துக்கும் விட்டுறாங்க. ஈரோட்டில் அந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போனீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, அந்த கோயில் நல்லா இருக்குது. கால பைரவர், சொர்ண பைரவர் நல்லா சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கோயிலுக்கு விடாமல் போயிட்டுருக்கோம். அஷ்டமிக்கு போயிட்டு தான் இருக்கோம். அப்பயும் போவோம், இடையிலையும் போவோம். நல்லா இருக்குது. குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்களாம் கஷ்டப்பட்டு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா மீடியமாக இருக்குது மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாரும் கஷ்டப்பட்டு நல்லா துன்பத்தில் இருந்தீங்கன்னா போங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உறவுகளே, நல்லா இப்போ நல்லா சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருப்போம். கோயிலுக்கு போங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லா வேண்டுங்க. நல்லா வேண்டி நல்லா கும்பிட்டிங்கன்னா இந்த தேங்காய் தீபம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக அவ்வளோ கூட்டம், ஜனம் இல்லை, அத்தனை ஏரியாவிலேருந்து வந்துட்டாங்க. எல்லாம் வந்து பயங்கரமான தீபம் போடுறாங்க. நல்லா கும்பிட்டு நைட் 12 மணி 1 மணி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டமிக்கு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கும்பிடுங்க, நல்லா வேண்டிக்கிங்க. நல்லா காலபைரவர் நல்லதுக்கு நல்லா செய்வார். நல்லா சிறப்பாக இருக்குது. தேங்காய் தீபம், சொரக்காய் தீபம் எல்லாம் பாட்டு கூட்டமில்ல. அன்றைக்கெலாம் நெருக்கடியில் உள்ளே போனோம். போய் நல்லா கூட்டத்துக்குள்ளே சாமி பார்க்கறது வெகுவாடு போட்டு போனோம். அவ்வளோ ஜனங்கள் பூரா இங்கே தான் இருக்காங்க. அஷ்டமிக்கு வந்துடுறாங்க. எல்லாம் வந்துட்டு நல்லா சாமி கும்பிடலாம். நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சாமி கும்பிடுங்க, நல்லா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா செயல்படுத்துகிறார் கால பைரவர். நல்லா இருக்குது. சொர்ண பைரவர் காசியிலேருந்து கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. பைரவர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குடும்பத்தோடு தான் போயிருந்தோம். போயிட்டு தேங்காய் தீபம் வாங்கி போட்டு அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை பாருங்கள். நீங்களே பார்த்து சொல்லுவீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடப்போம், நல்லதே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது கோயில், பயங்கரமாக இருக்குது. நைட் 12 மணி 1 மணி உச்சி நேரம் ஆயிடுது. ஆனால் தேங்காய் தீபம் பாட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா பயணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் போயிட்டு தான் வந்தோம். நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட சேனலுக்கு. நீங்களும் உங்கள் சேனல் தான் சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். சாமி பாருங்கள் எப்படி கும்பிட்றாங்கன்னு. எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் ஈரோடு வாங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு எதாக இருந்தாலும் பிரச்சனை தீர்த்து விட்டுருவார் கால பைரவர். நல்லா இருக்குது. அவ்வளோ ஜனம், அப்புறம் மெட்ராஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. கூட்டம் இல்லை, அவ்வளோ கூட்டமும் இங்கே தான் இருக்குது கால பைரவர் கோயிலில். நாங்களும் பாட்டு அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. உள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேனல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்படி வீடியோலாம் எடுத்து போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த கோயில் சிறப்பாக போட்டுகிட்டே இருக்கோம். இனிமேல் எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள். அங்கே பாருங்கள், சாமியவே பார்க்க முடியாமல் அந்தளவுக்கு கூட்டம், ஜனமான கூட்டம் இல்லை. அங்கே பாருங்கள், சாமி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்கும் கூட்டம், எக்கடி செக்கடிமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். காலபைரவன்னா பேர் போயிடுச்சு. இப்போ ஊரம் பேர் போயிடுச்சு இந்த கோயில். அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்கள் என்னென்ன வேண்டிங்களோ அது ஊரம் செயல்படுத்துகிறார். நீங்கள் நல்ல மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாமி உள்ளேயே போய் அவங்கள சாமி கும்பிட்டு அவங்கள வெளியே தட்டிடுறாங்க. நம்மளே உள்ள கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படி தான் ஒவ்வொருத்தராக போனோம். பிள்ளை குட்டிலாம் யாருமே சாப்பிடல. நைட் 2 மணி 3 மணிக்கு மேலே வந்த அப்புறம் வீட்டில் சாப்பிட்டோம். அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. நீங்களும் எது வேண்டியிருந்தீங்கனாலும் நல்லபடியாக வேண்டுங்க. நோய் நொடி எல்லாமே தீருது. இந்த சாமி கோயில் போய் தீபம் போட்டு நல்ல தீபம் போடலாம், நெய் தீபம் போடலாம், சொரக்காய் தீபம் போடலாம். எது வேணால் போடணும். உங்களுக்கு மனசு எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இந்த வாரு சாமி பாருங்கள், நல்லா அமைப்பாக உட்காந்துருக்காரு. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து போட்டு தீபம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பக்கத்தில் இருக்கீங்களோ புறம் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு கூட. நாங்களும் வரோம், உங்களையும் பார்க்கலாம், நீங்களும் எங்களை பார்க்கலாம். வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள். உங்கள் சேனல் தான் சொல்லுங்கள், நாங்களும் ஆதரவு பண்ணுறோம். நீங்களும் ஆதரவிக்க, நாங்களும் ஆதரவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோயிலுக்கு போயிட்டு வர நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இருக்குது, பரவாயில்ல. எங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கஷ்டப்படுற குடும்பங்கள்